விஞ்ஞானம்னு சொல்றோம். அதுக்கு அது வந்து என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா சான்ஸ்கிரிட் வார்த்தைமா. ஞானம் அப்படின்னா அது தமிழ் வார்த்தை. விண் அப்படின்னாலும் தமிழ் வார்த்தை. இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அது சான்ஸ்கிரிட் வார்த்தையா. நல்ல கதையா புரியுதா? விண்ணை பற்றிய ஞானம் தான் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம்ங்கிறது தூய தமிழ் வார்த்தை. அதை சான்ஸ்கிரிட் திருடி வச்சுக்கிச்சு. விஞ்ஞானம்னா அறிவு அப்படிங்குது. விண்ணை பற்றிய ஞானம் தான் விஞ்ஞானம். அறிவுங்கிறது தனி, அது பொதுவா இருக்கிறது. விண்ணை பற்றிய ஞானம் விஞ்ஞானம். விஞ்ஞான புத்தினா அறிவு புத்தின்னு அவன் வந்து சான்ஸ்கிரிட்ல திருடி வச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த விண்ணை பற்றியான ஆய்வுகள் செய்து நீங்க ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு கோயில்ல என்ன தீர்த்தம் கொடுப்பாங்க? துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்க? காய்ச்சல் குணப்படுத்துற ஒரு மருந்து. நைட் ஃபுல்லா உட்கார்ந்தா நைட் தான் உட்கார்ந்து உங்களால வானத்தை பார்க்க முடியும். காலையில போயிட்டு வானத்தை பாத்தீங்கன்னா தெரியாது. எதுவும் தெரியாது. வெயில்ல கருத்து செத்து போயிருவீங்க. அதனால இரவு நேரத்துல தான் மலை உச்சிக்கு போயிட்டு அவங்க வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை எல்லாம் நோட் பண்ணி குறிப்பிடுத்து அதன் மூலமா தான் நீங்க இன்னைக்கு பாக்குற ஒவ்வொரு நாளும் கரெக்டா வருடத்தை கணக்கிடுறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நாட்காட்டியில உருவாக்குறதா இருக்கட்டும், இல்ல ஜாதகங்கள் ஜோசியங்கள் எல்லாம் உருவாக்குறதா இருக்கட்டும். அந்த பிலீஃப் சிஸ்டம் என்ன அப்படின்னா அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கு, பிண்டத்துல இருக்கு அண்டத்துல இருக்குங்கிற அந்த ஒரு புரிதல் இருக்குல்ல. அப்ப அந்த அண்டம் அதை பற்றி தெரியணும்ல, அதை பற்றியான ஆய்வுகளை செய்பவர்கள் தான் இந்த